Om Sharana, brother. Hello, hi. A happy morning to all my brothers and sisters of first year students. So today we are at day 16 classes of Python programming and your subject code is GE8151. So today we are at the end of your unit 2 syllabus. We are having only one more topic, that is about an operator, that will see in next class. From the next class will complete your unit 2 thoroughly. Then I will just attach my unit 2 PDF notes for your reference. You can go through that notes and gather more information. So before starting your new topic of Python modules, I just want to recall your previous topic. In previous class, we have seen about functions and modules. So I said what is meant by function, what is the usage of function, where we are using that function, and what are the arguments in function, and what are the types of function. ஸோ நம்ம ஃபங்க்ஷனில் இது எல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மாடியூல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மாடியூல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷனோடைய ஓவர்வியூ கொடுத்துட்றேன். ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்குமே ஒரு காமனான விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரு டாஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த டாஸ்க் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சில செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்து மெயின் ப்ரோக்ராமில் அக்கர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அக்கர் ஆகும்போது அதனுடைய எக்ஸிக்யூஷன் பார்ட் எப்படி இருக்கும் அதை பேஸ் பண்ணி உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ எ ஃபங்க்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப் டூ டைப்ஸ். எ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் பில்ட்-இன் ஃபங்க்ஷன். ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, டெவலப்பர்ஸ் வந்து ஒரு சர்டன் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பைத்தான் ஃபங்க்ஷன் அப்படின்றது பைத்தானுடைய பேக்கேஜஸையும் லைப்ரரிஸையும் கொண்டது. ஸோ உங்களோட ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூல் 1 பார்த்தீங்கன்னா, இதுக்கான கீவேர்டு அவங்க யூஸ் பண்ணுறது DEF அப்படி ஒரு கீவேர்டு இருக்கணும், அதாவது டெஃபினிஷன். அது பக்கத்தில் ஃபங்க்ஷனுடைய நேம் இருக்கணும். அதுக்குள்ளே வந்து பார்த்தா நீங்கள் பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அந்த பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டிசிஸ், அதாவது ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளே இருக்கணும். இது ரூல் நம்பர் 1. செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோலன் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட ஹெட்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்றது ஒரு ஆப்ஷனல் டாக்குமெண்டேஷன் தான், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் we have seen the syntax of function. ஸோ அதே இப்போ நான் சொன்னாலே அதே ஃபார்மேட்டில் இருக்கும். டெஃபினிஷன், ஃபங்க்ஷன் நேம் வித்தின் பேராமீட்டர்ஸ், தென் யூ ஹேவ் டு டிக்ளேர் த டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங் வித்தின் டபுள் கோட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் 2 வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ A and Bன்னு 2 வேல்யூஸ் நான் டிக்ளேர் பண்ணுறேன். எது என்னுடைய கிரேட்டர் வேல்யூ, ஸோ எந்த வேல்யூ நான் கிரேட்டராக அசைன் பண்ணுறேன் அப்படின்ற எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோம். தென் we have seen about local variables and then global variable. ஸோ லோக்கல் வேரியபிள் அப்படின்றது பைத்தான் ஃபங்க்ஷன் உள்ளே டிக்ளேர் பண்ணுறது. குளோபல் வேரியபிள் அப்படின்றது பைத்தான் ஃபங்க்ஷனுக்கு அவுட் சைடு வந்து டிக்ளேர் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ இதில் நடக்கிற மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஃபினிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி விசிபிள் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். ஒரு 3 மார்க்ஸ் அசைன் பண்ணிக்கிறோம். அந்த 3 மார்க்ஸ் உடைய டோட்டல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ நான் இனிஷியலாக அந்த மார்க்ஸ் வந்து 0 நான் அசைன் பண்ணுறது குளோபல் வேரியபிள். ஏன்னா நான் ஃபங்க்ஷனுக்கு வெளியே அதை டிக்ளேர் பண்ணிடுறேன். அந்த வேல்யூஸை நான் ஆட் பண்ணி அதனோட வேல்யூஸ் நான் உங்களுக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா லோக்கல் வேரியபிள்ஸ். த ரீசன் இஸ் நான் வேல்யூஸ் அங்கே என்ன பண்ணுறேன்னா பாஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் நாங்கள் பாஸ் பண்ணுறேன். ஓகே, இதனோட எக்ஸாம்பிள் பார்த்தோம். Then we have seen function arguments, that is 4 types. Your first one, required argument. Second one, keyword argument. Third one, default argument. And fourth one, variable length argument. So required argument அப்படின்றது, you have one string. உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை என்ன நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களோ அது உங்களுக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகணும். ஸோ த திங் விச் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டிய உங்களுடைய பொசிஷனல்ஸ் ஆர்டரில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் கால் பண்ணி ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறது, அதுதான் ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒரு நேம் வாங்குறது பார்த்தோம், அதுக்கப்புறம் அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் வாங்குறது அப்படின்ட்டு 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் we have seen about keyword arguments. ஸோ கீவேர்ட் ஆர்குமெண்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்கு வந்து ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட் மூலயமா தான் நீங்கள் அசைன் பண்ணணும். இதில் நீங்கள் பாஸ் பண்ணுற உங்களோட கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் உள்ளே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் டிஃபைன் பண்ணணும், ஃபங்க்ஷன் நேம் டிக்ளேர் பண்ணணும், அதுக்குள்ளே நீங்கள் ஆர்குமெண்ட்ஸ் இல்லைனா பேராமீட்டர்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணணும்.
ஸோ மென்ஷன் பண்ணும்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் என்ன ஆர்டரில் நீங்கள் அந்த பேராமீட்டர்ஸ் வந்து நீங்கள் உள்ளே டிக்ளேர் பண்ணுறீங்களோ at the same order only you get an output. ஸோ அந்த ஆர்டர் தான் உங்களோட அவுட்புட் வந்து என்ன ஆகும்னா டிஸ்பிளே ஆகும். ஓகே, தட் இஸ் யுவர் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். The next one is your default argument. ஸோ default argumentsல உங்களுடைய வேல்யூஸ் வந்து பார்த்தா நீங்கள் என்ன வேல்யூ அஸ்யூம் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் ஃபோன் நம்பர் இருக்குது அப்படின்னா ஸோ நேம் அண்ட் ஃபோன் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அதான் இதுதான் மெயின் திங். ஸோ வாட் ஆர் த திங் யூ ஆர் ஹேவிங், ஸோ அந்த ஆர்குமெண்ட்ஸோட வேல்யூஸ் எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக அசைன் ஆகும். இப்போ ஒரு ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, இல்லைனா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது அதுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து பை வேல்யூஸ் இருக்கும், ஸோ ரேடியஸோட வேல்யூஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஏரியா வந்துட்டு கால்குலேட் பண்ணலாம். ஸோ அது நம்ம எக்ஸாம்பிள்ஸாக பார்த்தோம். தென் ஃபைனலி we have seen about variable length arguments. ஸோ இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டில் the function whichever you are defining, அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் டிஃபைன் பண்ணுறோடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வயர்டாக இருக்கணும். ஓகே, ஸோ அந்த வேரியபிள் டைப்பை யூஸ் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஸ்டிக் வேரியபிள் டியூப்பிள் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ டியூப்பிள் அசைன்மெண்ட்டை வந்து கால் பண்ணி அந்த ஆர்குமெண்ட்ஸை வந்து பாஸ் பண்ணும்போது யூ கெட் அன் எக்ஸாக்ட் அவுட்புட். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அதோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணும்போது அதோட வேல்யூஸ் வந்து அசைன்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் யுவர் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் செக்ஷனில் பார்த்தோம். So today we are going to see about the Python modules. So Python உடைய modules என்ன, அதோட functionalities எப்படி இருக்கும், அதுக்கான extensionsலாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். What is mean by module? So module அப்படின்னாலே அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற உங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உடைய டெஃபினிஷன்ஸ் இருக்கணும், ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் வாட் இஸ் மீன் பை ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் இஸ் நத்திங் பட் யோர் சீக்வென்ஷியல் ஆர்டர் ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஸோ நீங்கள் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் நீங்கள் என்ன வேல்யூஸ் நீங்கள் அசைன் பண்ணுறீங்களோ அதனுடைய வேல்யூ டிக்ளரேஷன் தான் வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் யோர் மாடியூல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பைத்தான் மாடியூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் டிஃபைன்ஸ் யோர் ஃபங்க்ஷன்ஸ், கிளாஸஸ் அண்ட் வேரியபிள்ஸ். ஸோ மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ரன்னபிள் கோட். ஸோ அந்த ரன்னபிள் கோட் அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் கோடு, அதனுடைய ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதனுடைய குரூப் ஆஃப் கோட்ஸும் மாடியூல்ஸும் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம். தட் இஸ் த மீனிங் ஃபார் பைத்தான் மாடியூல்ஸ். ஸோ இதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு பைத்தான் ஃபைலை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண உடனே அதை ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பைத்தான் ஃபைலை சேவ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இந்த யூனிட் 2 ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன் how you have to save your Python file, how you have to compile it, execute it and then run it. ஸோ எப்படி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும், சேவ் பண்ணணும், ரன் பண்ணி அவுட்புட் பார்க்கணும் அப்படின்றத இந்த யூனிட் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம். இப்போ நீங்கள் டே 10 ஆர் டே 11 கிளாஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் you have to include the import statement. ஸோ import அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ import of module 1, module 2 up to n number of modules. ஸோ n number of modules வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அசைன் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாடியூல்ஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டர் தான். ஸோ அந்த இன்டர்பிரிட்டர் மூலயமா தான் நீங்கள் சர்ச் பண்ணுற உங்களோட பாத் எல்லாமே வந்துட்டு அசைன் ஆகும். ஸோ இதை அசைன் பண்ணும்போது யூ மே ஹாவ் த டைரக்டரிஸ். தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யோர் பைத்தான் இஸ் அன் இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ். ஸோ இதை ஏன் நம்ம இன்டர்பிரிட்டர் சொல்கிறோம்? எனி ஒன் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? வெரி குட். ஏன் இன்டர்பிரிட்டர் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைன் பை லைனாக வந்து எக்ஸிக்யூஷன் வந்து நடக்கும். ஸோ ஏவ மாடியூல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாடியூல்ஸில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், உங்களோட மாடியூல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணும்போது தே யூஸ் த ஆப்ரேஷன் கால் டாட் ஆப்ரேஷன். ஸோ ஒரு டாட் வச்சு அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ சி யோர் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் டாட் பிஒய். ஸோ டாட் பிஒய் அப்படின்னா என்ன சொன்னேன்? ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமை நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை சேவ் பண்ணுறதுக்கு டாட் பிஒய் அப்படின்னு தான் நம்ம வந்து சேவ் பண்ணணும். ஓகே, தென் டிஇஎஃப் ஆட் ஆஃப் A, B. ஸோ இது என்ன சொல்ல வருது இந்த ப்ரோக்ராம்? ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன, ஏதோ ஒரு 2 நம்பரை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க,
ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ ஆட் பண்ணி அதோட ரிசல்ட் வந்துட்டு டிஸ்பிளே பண்ண போகிறீங்க. அதை தான் அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு A + B. ஸோ நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்க அந்த A and B அப்படின்ற வேல்யூஸை நீங்கள் ஆட் பண்ணி ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரிசல்ட் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் addition of two numbers. ஸோ addition of two numbers கொடுத்து you have to print the result. Then import example. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இம்போர்ட் பண்ணுங்கள். ஸோ example dot add of. ஸோ உங்ககிட்ட இருக்கிற அந்த 2 வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறாங்க. தட் இஸ் ஹேவ் பீன் கிவன் as example dot add of. ஸோ நீங்கள் இந்த 2 வேல்யூ வந்துட்டு நீங்கள் அசைன் பண்ணோம் 89,90. ஸோ அதனால ஆட் பண்ணி யூ கெட் அன் அவுட்புட். அடிஷன் ஆஃப் 2 நம்பர் இஸ் 179. புரியுதா? ஸோ எப்போ நீங்கள் எந்த பைத்தான் ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணாலும் you have to store that Python program by .py extension. ஓகே, அந்த எக்ஸ்டென்ஷன் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரம் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃப்ரம் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது உங்களுடைய லோடிங் டைம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெனி நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், ஒரு 100 ஆஃப் ஃபங்க்ஷன், தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட லோடிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுக்கும். ஸோ அந்த லோடிங் டைமை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறது தான் ஃப்ரம் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பைத்தான் ஃபைல் இம்போர்ட் ஃபங்க்ஷன் நேம். ஃப்ரம் அந்த பைத்தானோட ஃபைல் நேம் கொடுக்கணும், இம்போர்ட் ஃபங்க்ஷனோட நேம் கொடுக்கணும். ஸோ இப்போ இது ஏன் இது மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அது ஒன்று வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு யூஸ் தி கமா. ஸோ கமா யூஸ் பண்ணி நீங்கள் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ கீழே கொடுத்துருக்க இன்னொரு சின்டாக்ஸ் பாருங்கள், ஃப்ரம் பைத்தான் ஃபைல் இம்போர்ட் ஃபங்க்ஷன் நேம் 1 கமா ஃபங்க்ஷன் நேம் 2. அதாவது மெனி நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், நான் சொன்னாலே 100 ஆஃப் ஃபங்க்ஷன் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு. ஸோ ஃபங்க்ஷன் நேம் 1 ஃபங்க்ஷன் நேம் 2ன்னு வரும்போது யூ கேன் ஹேவ் அ மெனி நம்பர் ஆஃப் ஃபைல் டு எக்ஸிக்யூட். ஸோ அது இதனுடைய சின்டாக்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டிக் சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ்டிக் சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பைத்தான் ஃபைல்லேருந்து நீங்கள் டேரெக்டாக இம்போர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஃப்ரம் பைத்தான் ஃபைல் இம்போர்ட் ஆஸ்டிக். ஸோ ஆஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி யூ கேன் இம்போர்ட் மெனி நம்பர் ஆஃப் பைத்தான் ஃபைல்ஸ். ஓகே, தென் யோர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் built-in modules. ஸோ built-in modules-ல 3 டைப்ஸ் இருக்குது. யோர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் random, செகண்ட் ஒன் மேத் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன், தேர்ட் ஒன் இஸ் கேலண்டர் அண்ட் டேட் டைம். ஸோ ஒரு கேலண்டர் அதோட டேட் அண்ட் டைம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஒரு பில்டின் மாடியூல்ஸ். இந்த மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ப்ரீ டிஃபைன்டாக இருக்கிறது. யோர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரேண்டம். ஸோ ரேண்டம் அப்படின்றது இந்த மாடியூலில் உங்களுக்கு வந்து நிறைய ரேண்டம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னும் போது அந்த ரேண்டம் நம்பர்ஸ் இன்டீஜர் ஃபங்க்ஷன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரேண்டம் இன்டீஜர் அப்படின்றது 2 பேராமீட்டர்ஸை அக்செப்ட் பண்ணும். ஸோ ஒரு பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் நம்பர் எடுத்துப்பாங்க, அண்ட் செகண்ட் பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் அசைன் தி ஹையஸ்ட் நம்பர். ஸோ இதில் ரேண்டம் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஃபங்க்ஷன் வந்து அசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணும்போது we have to choose a random element from set of files. ஸோ உங்கள்கிட்ட எத்தனை லிஸ்ட் இருக்கோ அந்த லிஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணுற சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ரேண்டம் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். See this example, import random, print random dot rand int of 0,5. ஸோ இப்போ உங்கள்கிட்ட வந்து ரேண்டமோட இன்டீஜர்ஸ் இருக்குது அப்படின்னா அது 0,5 அப்படின்போது அதனுடைய அசைன்மெண்ட்டை ஸோ 5 இன்டீஜர்ஸ் வேல்யூ வரைக்கும் எடுத்துக்கும். தென் print random dot random of. ஸோ ரேண்டம் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுறதுக்கு அசைன் பண்ணிக்கிறாங்க. தென் print random dot random of asterisk 10. ஸோ asterisk 10 அப்படின்றது you can assign up to 10 number of parameters. அப்போ my data is equal to 156,85 John 4.82 true அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுடைய அசைன்மெண்ட் வேல்யூஸ் நீங்கள் உள்ளே கொடுக்குற பேராமீட்டர்ஸ் தான். ஸோ print random dot choice of my data. ஸோ உங்களுக்கு இந்த எலமெண்ட்லேருந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் இதனுடைய மீனிங். ஸோ இதுக்கான அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 0.69 அண்ட் தென் 5.20 தென் 4.82. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு அவுட்புட்ஸாக கிடைக்கும். யோர் நெக்ஸ்ட் ஒன் இஸ்
மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மேத் மாடியூல் அப்படின்றது என்னென்னா உங்களுடைய மேத்தமெட்டிக்கல் கான்ஸ்டன்ஸ் அண்ட் தென் ஃபங்க்ஷன்ஸோட வேல்யூஸ் வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ சியோ இம்போர்ட் மேத். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொன்றுத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து நீங்கள் வந்து அசைன் பண்ணணும். ஓகே, ஸோ வேல்யூஸ் அசைன் பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய டிக்ளரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வேல்யூ ஆஃப் பை. ஸோ பையோட வேல்யூ என்ன, எப்பவுமே நம்ம கான்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சது 3.14. அதுக்கப்புறம் பிரிண்ட் வேல்யூ ஆஃப் ஆய்லஸ் நம்பர். ஸோ ஆய்லஸ் நம்பர் அப்படிங்கும்போது we have to declare it as math.e. then next one is print value of 2 radius. உங்ககிட்ட இருக்கிற 2 ரேடியஸோட வேல்யூ நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணும். that's why it has been declared as math.degree of 2. ஸோ degree of 2 அப்படின்னும் போது 2 வேல்யூஸ் வந்து ரேடியன்ஸ் வேல்யூ நீங்கள் அசைன் பண்ணுறீங்க. then print value of 60 degree. ஸோ வந்து இதுன்னு மட்டும் இல்லை, ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாத்தோடைய மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் மேட்ரிக்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரியில் டேன் தீட்டா, காஸ் தீட்டா, ஸோ அதனோட வேல்யூஸு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்கொயர் ரூட், ஃபேக்டோரியல் வேல்யூ. ஸோ நீங்கள் என்ன அசைன் பண்ணுறீங்களோ எல்லாமே வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் கொடுத்துட்டு அதனோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே அவுட்புட்டாக வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே அவுட்புட் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் we have been declared the output for pi value. ஸோ பை வேல்யூட அவுட்புட் வந்து உங்களுக்கு டிக்ளேர் ஆயிருக்கா. ஸோ அவுட்புட் வேல்யூ ஆஃப் பை இஸ் ஈக்குவல் டு 3.41. தென் வேல்யூ ஆஃப் ஆய்லஸ் நம்பர். ஸோ ஆய்லஸ் நம்பர் அப்படின்போது 2.71828 அப்படின்ற வேல்யூஸ் வந்திருக்கு. தென் வேல்யூ ஆஃப் 2 ரேடியன்ஸ். ஸோ 2 ரேடியன் வேல்யூ யூ ஹவ் டு கெட், தட் இஸ் 114.59. 60 டிகிரி அப்படின்போது 1.04. சைன் ஆஃப் 2, அதாவது சைன் தீட்டா ஆஃப் 2 ரேடியன்ஸ் அப்படின்போது 0.90. ஸோ நீங்கள் என்ன வேல்யூஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ, மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறீங்களோ அதனுடைய அவுட்புட் யூ வில் கெட். ஓகே, தென் யுவர் லாஸ்ட் மாடியூல் இஸ் கேலண்டர் அண்ட் டேட் அண்ட் டைம். ஸோ கேலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களோட டைமிங்கை வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தே ஹவ் கிவன் ஒன் எக்ஸாம்பிள், இம்போர்ட் கேலண்டர். ஸோ நீங்கள் கேலண்டர் வந்து ஃபஸ்ட்டு அசைன் பண்ணுறீங்க. ஸோ இம்போர்ட் கேலண்டர். தென் cal is equal to calendar dot month of. ஸோ 2017 நீங்கள் எழுதியிருக்கேன். இப்போ 2020, 5. ஸோ 5 அப்படின்றது எந்த மந்த்து? மே மந்த்து. ஸோ மே மந்தோடைய 2017 கேலண்டர் நம்மளுக்கு வேணும். ஸோ நீங்கள் எந்த இயர் கேலண்டர் வேணாலும் நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ பிரிண்ட் மே மந்த் கேலண்டர் ஆஃப் த இயர் 2017. ஸோ பிரிண்ட் கேல் அப்படின்னா கேலண்டரை பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ கேலண்டர் பக்கத்தில் பாருங்கள், எக்ஸாம்பிள் மே 2017 கேலண்டர் வந்து டிஸ்பிளே ஆகிடும். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டேட் வந்து லொக்கேட் பண்ணுறதுக்கு. ஸோ இம்போர்ட் டைம். ஸோ டிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ அந்த டிக்ஸ் அப்படின்றது அவங்க யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனுடைய நேம், அது என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். டிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைம் டாட் டைம் ஆஃப். ஸோ பிரிண்ட் நம்பர் ஆஃப் ட்ரிக்ஸ் சின்ஸ் 12 AM January 1, 1970. ஸோ பார்த்துக்கோங்க, 2017 ஓல்டு அப்படின்னா 1970 January 1 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் தென் டேட் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ லோக்கல் டைம் இஸ் ஈக்குவல் டு டைம் டாட் லோக்கல் டைம் ஆஃப் டைம் டாட் டைம். ஸோ அந்த டைமை வந்துட்டு உங்களுக்கு அசைன் பண்ணுறது. தென் யூ ஹவ் டு பிரிண்ட் லோக்கல் கரண்ட் டைம். ஸோ கரண்ட் டைம் என்ன இருக்கோ அது வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் உங்களுடைய பைத்தானுடைய மாடியூல்ஸ். ஸோ பைத்தான் மாடியூல்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், பைத்தான் மாடியூல்லாம் என்னன்னு பார்த்தோம். எப்படி உங்களோட ப்ரோக்ராம் வந்துட்டு டாட் எக்ஸ்டென்ஷன் .py அப்படின்ற எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் ப்ரோக்ராமை ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். தென் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. தென் we have seen the syntax for import statement. அப்புறம் 3 built-in modules இருக்குது. Your first one is random, second one is mathematical, and third one is calendar and date and time. ஸோ வந்து ரேண்டமாகவும் மேத்தமெட்டிக் எக்ஸ்பிரஷனுக்கும் கேலண்டர் டேட் அண்ட் டைமுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஓகே, தென் யுவர் லாஸ்ட் ஒன் இஸ், ஸோ ஆல்ரெடி நான் வந்து யூனிட் 2 சிலபஸ் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன். எப்படி நம்ம யூனிட் 1ல் ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ இல்லுஸ்ட்ரேட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம், டவர் ஆஃப் ஹனாய் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் பி கொஸ்டின் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கெஸ்ஸிங் கேம் அப்படின்னு விளையாடணும். அதுக்கப்புறம் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. தென் வந்து ஒரு கார்டு. ஸோ நீங்கள் ஒரு கார்டு எடுக்கிறீங்க, ரேண்டமாக ஒரு கார்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கார்டு வந்து எந்த பொசிஷனில் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு சிலபஸில் பார்த்தோம். லைக் வைஸ் இன் யூனிட் 2 ஆல்சோ ஹேவ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 4 ப்ராப்ளம்ஸ். இங்கே இதை ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 4 ப்ரோக்ராம்ஸ் என்ன அப்படின்னா,
டு ஸ்வாப் டூ வேரியபிள்ஸ். ஸோ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ரெண்டு வேரியபிளை ஸ்வாப் பண்ணோம். ஏற்கனவே ஸ்வாப்பிங் அப்படின்றதுக்கான நிறைய எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு டெம்பரவரி வேல்யூ வச்சு எப்படி வந்து நம்ம ஸ்வாப் பண்ணலாம் அப்படின்றதும் பார்த்தோம். இல்லை டூப்பிள் அசைன்மெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்வாப்பிங் பண்ணலாம் அப்படின்னும் பார்த்தோம். அதெல்லாம் இல்லாமல் நார்மலாகவே ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்வாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது மாதிரி நிறைய ஸ்வாப்பிங் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஸ்வாப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்வாப் ப்ரோக்ராம். செகண்டு, சர்க்குலேட் த வேல்யூ ஆஃப் என் வேரியபிள்ஸ். ஸோ என் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து என்னென்னா சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மேபி அதை ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷனாகவோ சர்க்குலேட் பண்ணலாம், இல்லை வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லையோ சர்க்குலேட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு ப்ரோக்ராம் பார்க்கணும். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ். நம்ம மேத்தமெட்டிக்ஸில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஃபார்முலா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை எழுதணும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஒரு இயர் கொடுத்துருவாங்க. அந்த கொடுத்துருக்க இயர் வந்து லீப் இயராக இல்லையான்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இந்த 4 ப்ரோக்ராம்ஸுமே யூனிட் 2ல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி யூனிட் 1ல் 4 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கோ அது மாதிரி யூனிட் 2லேயே 4 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அது எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு சொல்கிறேன். your first one is a program to swap 2 variables using function. ஸோ 2 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி நான் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணோம். your ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம், நம்ம டிஃபைன் பண்ணணும், ஃபங்க்ஷனோட நேம் கொடுக்கணும், அதுக்குள்ளே பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும் சொன்னோம் இல்லையா? சேம் தான். DEF define swap of x, y. ஸோ x and y வேல்யூ வந்து பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணி நான் ஸ்வாப் பண்ண போகிறேன். ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஃபார் ஸ்வாப்பிங். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஃபார் ஸ்வாப்பிங், திஸ் ப்ரோக்ராம் இஸ் காலிங் அப்படின்ற மாதிரி டபுள் கோர்ஸில் கொடுக்கறது எல்லாமே ப்ரோக்ராம் கிடையாது. அது வந்து ஒரு கமெண்ட் மாதிரி. ஸோ ஒரு மீனிங் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக நீங்கள் டெஃபினட்டாக கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. இட்ஸ் அன் ஆப்ஷனல் ஒன் தான். தென் x, y இஸ் ஈக்குவல் டு y, x. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸோட வேல்யூ ஒயில் போய் ஸ்டோர் ஆகணும், ஒய்யோட வேல்யூ எக்ஸில் வந்து ஸ்டோர் ஆகணும். ஸோ அதுக்கு பேர் தான் ஸ்வாப்பிங். ஓகேவா? ஸோ பிரிண்ட் ஆஃப்டர் ஸ்வாப்பிங். ஸோ ஸ்வாப் பண்ணதுக்கப்புறமா உங்களோட எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு யூ ஹவ் டு டிக்ளேர். ஓகே, ஸோ இங்கே நான் வந்து ஐ ஹவ் அசைன்ட் எக்ஸ் வேல்யூ ஆஸ் 10, ஒய் வேல்யூ ஆஸ் 20. இது எப்போது ஸ்வாப்பிங் நடக்கிறதுக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ ஸ்வாப்பிங் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ என்னவாயிடும், 20 ஆகிடும், ஒய்யோட வேல்யூ 10 வந்து சேஞ்ச் ஆகும். தட் இஸ் பிரிண்ட் பிஃபோர் ஸ்வாப்பிங். அகைன் யூ ஹவ் டு பிரிண்ட் x, y. ஸ்வாப் ஆனதுக்கப்புறம் x, y யோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ அதுதான் உங்களுக்கு அவுட்புட்டாக கொடுத்துருக்காங்க. பிஃபோர் ஸ்வாப்பிங் 10, 20. ஆஃப்டர் ஸ்வாப்பிங் 20, 10. ஓகே, ஸோ புரியுதா இந்த ப்ரோக்ராம்? புரியுதா? ஸோ நான் 2 வேரியபிளை வந்து ஸ்வாப் பண்ண போகிறேன். ஸோ ஸ்வாப் பண்ணுறதுக்கு அதனோட வேல்யூஸ் வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்குது, ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் என்ன வேல்யூ இருக்குன்றதை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஃபர்ஸ்ட். செகண்ட், அப்படியே ரைட் சைடில் செகண்ட் ப்ரோக்ராம் இருக்குது பாருங்கள். ப்ரோக்ராம் டு சர்க்குலேட் தி வேல்யூ ஆஃப் n வேரியபிள்ஸ். ஸோ n வேரியபிள்ஸ் வந்து நான் சர்க்குலேட் பண்ணுறேன். அதே தான் DEF def rotate of L, n. ஓகே, ஸோ L அப்படின்றது உங்களோட லிஸ்ட். ஸோ எந்த வேல்யூவை நீங்கள் வந்து லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கீங்க. n அப்படின்றது n நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். நியூ அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு L ஆஃப் n கோலன் ப்ளஸ் L ஆஃப் கோலன் n. ஸோ கோலன் அப்படின்னு வந்தாலே ஃபங்க்ஷனில் நான் என்ன சொல்லியிருந்தேன், உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸோட எண்ட் பார்ட் அதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ லிஸ்ட் அப்படின்னு வரும்போது n நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸா. ஸோ எங்களுடைய n வேல்யூஸ் அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து அவங்க எண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, தென் யூ ஹவ் டு ரிட்டர்ன் நியூ அண்டர்ஸ்கோர் லிஸ்ட். ஸோ நீங்கள் அசைன் பண்ணியிருக்க வேல்யூஸ் வந்துட்டு லிஸ்ட்லேருந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் பாருங்கள். எக்ஸாம்பிள் லிஸ்ட். ஸோ அவங்க எக்ஸாம்பிள் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேல்யூஸ் எடுத்துக்கிறாங்கன்னா 1, 2, 3, 4, 5. ஸோ 5 தான் அவங்களோட n நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ 5 வேரியபிள்ஸ் வந்துட்டு அசைன் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் print original list is equal to example underscore list. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரிஜினல் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். அந்த பிரிண்ட் பண்ணுறது வந்து எக்ஸாம்பிள் லிஸ்ட். ஸோ அப்படியே அந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக வந்து ஒரிஜினல் லிஸ்ட் அப்படின்ட்டு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் பிரிண்ட் ஒரிஜினல் லிஸ்ட் ஈக்குவல் டு எக்ஸாம்பிள் லிஸ்ட். அது ஃபஸ்ட்டு அவுட்புட்டாக வந்துடும். அதுக்கப்புறமா மை லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ரொட்டேட் ஆஃப் எக்ஸாம்பிள் லிஸ்ட், 1. ஸோ ஃபஸ்ட்டு லொக்கேஷனை வந்து நான் என்ன பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் ரொட்டேட் பண்ணும்போது 1 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் போய்டும். ஓகே, நெக்ஸ்ட் பிரிண்ட் லிஸ்ட் ரொட்டேட்டர் கிளாக் வைஸ் பை 1. ஸோ உங்களுக்கு என்ன டேரக்ஷனில் கிளாக் வைஸ், இப்போ நம்ம வால் கிளாக் இருக்கு இல்லையா, ஸோ வால் கிளாக்கோட கடிகார முள்ளு எப்படி சுற்றுதோ அது வந்து கிளாக் வைஸ் டேரக்ஷன். அதே உங்களுக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் யோர் ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஃபிசிக்ஸில் இதை பற்றிலாம் நிறையவே படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் பிரிண்ட் லிஸ்ட் ரொட்டேட்டர் கிளாக் வைஸ் பை 1. ஸோ 1 அப்படின்னும் போது அந்த 1 அப்படின்றது லாஸ்ட்டில் போய் டிஸ்பிளே ஆகிடும். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள்.
my list is equal to rotate of example list comma 2. ஸோ இப்போ என்ன ஆகும்னா செகண்டாக இருக்கிற வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம், ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதை ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும், அகைனா அந்த 2 அப்படின்ற வேல்யூ வந்துட்டு இப்போ லாஸ்ட்டில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டில் இருந்த வேல்யூ என்ன, 1. ஸோ இப்போ லாஸ்ட்டாக இப்போ என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும், உங்களுக்கு 2 அப்படின்ற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ மை லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ரொட்டேட் ஆஃப் எக்ஸாம்பிள் லிஸ்ட் கமா 2. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், print list rotated clockwise by 2 is equal to my list. ஸோ நீங்கள் ரொட்டேட் ஆனதுக்கப்புறமா அந்த 2 வேல்யூ வந்து லாஸ்ட்டாக போனதுக்கான வேல்யூ. நெக்ஸ்ட், my list is equal to rotate of example list கமா -2. ஸோ மைனஸ் அப்படின்ற வேல்யூ கொடுத்தாலே உங்களுக்கு அங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இட் ஹாஸ் பி இன் அ ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ செகண்டாக இருக்கிற அந்த வேல்யூ ரொட்டேட் ஆகிருக்க வேல்யூ வந்து ஆன்டி கிளாக்வைஸ் ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகணும். ஸோ print list rotated anti-clockwise by 2 is equal to my list. ஸோ செகண்டாக ரொட்டேட் ஆகிருக்க அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகிட்டு உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் வாட் தே ஹவ் பீன் கிவன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நியூ லிஸ்ட் எடுத்திருக்காங்க, n நம்பர் ஆஃப் லிஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் லிஸ்ட் வந்து 1 2 3 4 5 கொடுத்தாச்சு. அதில் ஒரிஜினல் லிஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணும்போது கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ரொட்டேட் பண்ணால் 1 அப்படின்ற வேல்யூ லாஸ்ட்டாக போயிடும், அதை பிரிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், மை லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ரொட்டேட் ஆஃப் எக்ஸாம்பிள் லிஸ்ட் கமா 2. ஸோ 2 அப்படின்னு வரும்போது 2 அப்படின்ற வேல்யூ லாஸ்ட்டாக போயிடும், அது செகண்ட் கிளாக்வைஸ் டைரக்ஷன். நெக்ஸ்ட், மை லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ரொட்டேட் ஆஃப் எக்ஸாம்பிள் லிஸ்ட் கமா -2 அப்படின்னும் போது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகிட்டு அதனுடைய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ by seeing this output you will understand clearly. ஸோ இந்த அவுட்புட் பாருங்கள், ஒரிஜினல் லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 அதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, டிக்ளேர் பண்ணோம் இல்லையா, அது வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு லிஸ்ட் ரொட்டேட்டட் கிளாக்வைஸ் பை 1. ஸோ கிளாக்வைஸ் பை 1 அப்படின்னு வரும்போது அந்த 1 அப்படின்ற வேல்யூ லாஸ்ட்டாக போயிடுச்சு. தென் ரொட்டேட் கிளாக்வைஸ் பை 2. ஸோ 2ன்னு வரும்போது அந்த 2 அப்படின்ற வேல்யூ லாஸ்ட்டாக போயிடுச்சு. அகெயின் ஆன்டி கிளாக்வைஸ் பை 2 அப்படின்னும் போது உங்களுடைய அந்த பொசிஷனில் இருக்கிற வேல்யூஸ் வந்துட்டு லாஸ்ட்டாக போகணும். தட்ஸ் வை வந்து அந்த 3 அப்படின்ற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக போயிட்டு ஃபைனலி யூ கெட் அன் அவுட்புட் ஆஸ் 4, 5, 1, 2, 3. ஓகே, இந்த 4 ப்ரோக்ராமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டாக யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்படி யூனிட் 1ல் அந்த 4 ப்ராப்ளம்ஸையும் தரோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னோமோ, அல்காரிதம், ஃப்ளோ சார்ட்டு, சூடோ கோட், அதே மாதிரி இந்த யூனிட் 2ல் இந்த 4 ப்ரோக்ராம்ஸுமே தரோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லேபுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தியரி எழுதுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன, உங்களுக்கு இதுதான் கோஆர்டினேஷன் ஜாமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா மேக்ஸில். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு நோ தி ஃபார்முலா. ஃபார்முலா தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு இதில் என்னென்ன வேல்யூஸ் வேணும்னு தெரியுதா. ஸோ உங்களுக்கு x1 ஒரு வேல்யூ வேணும், x2 ஒரு வேல்யூ வேணும், தென் யூ நோ த வேல்யூ ஆஃப் y1 and y2. மொத்தம் உங்களுக்கு 4 வேல்யூஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து ஜாமெட்ரிக்கல் கால்குலேஷன் அப்படின்றதால இங்கே உங்களுக்கு என்ன பில்டின் மாடியூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பில்டின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், MATH, மேத். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் லைன், இம்போர்ட் மேத். ஸோ P1 அப்படின்றது 2, 4. ஸோ 2, 4 அப்படின்றது P1 உடைய கோஆர்டினேட்ஸ். அப்புறம் P2 அப்படின்றது 3, 6 அது P2 ஓட கோஆர்டினேட்ஸ். இப்போ ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேத் டாட், ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படி இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு தான் SQRTன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் P2 of 0 minus P1 of 0 asterisk 2 ப்ளஸ், அதாவது asterisk 2 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட், அந்த ஸ்கொயர் இருக்குல்ல x2 - x1 the whole square, அதுக்கு தான் 2 ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டு பக்கத்தில் 2ன்னு எழுதியிருக்காங்க. ப்ளஸ் P2 of 1 minus P1 of 1 asterisk 2, அதாவது y2 - y1 the whole square அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரிண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அவுட்புட் என்ன வந்துருச்சா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் வந்து அது கேல்குலேட் பண்ணி 2.23606 அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கு. இதனுடைய கொஸ்டின் என்ன, P1 வந்து 2, 4, P2 வந்து 3, 6. ஸோ இதை யூஸ் பண்ணி அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கேல்குலேட் பண்ணி யூ கெட் அண்ட் அவுட்புட். ஓகே, ஸோ புரியுத இந்த ப்ரோக்ராம் எப்படி வந்துச்சு, எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது சொல்லிட்டு உங்களோட பைத்தான் ப்ரோக்ராம் எல்லாமே இதை மாதிரி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, தென் யுவர் லாஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் டு செக் whether the given number is leap year or not. இப்போ நான் ஒரு இயரை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா
அந்த இயர் வந்து லீப் இயரா இல்லையா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு இயர் இஸ் ஈக்குவல் டு இன்டீஜர் நம்பர் தான் நம்ம எப்படி கொடுப்போம், 1970, 1880, இல்லை 1980, 2000, 2004, 2020, அது மாதிரி நம்ம எந்த இயராக கொடுத்தாலும் அது கம்பல்சரி வந்து இன்டீஜராக தான் இருக்கும். அதனால இதை டிக்ளேர் பண்ணுறாங்க, இயர் இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் த இயர். ஸோ உங்களுக்கு எந்த இயர் வேணுமோ அது நீங்கள் வந்து இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், நம்ம கொடுத்துருக்க இயர் லீப் இயரா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கொடுத்துருக்க இயரை 4ஆல் டிவைட் பண்ண 0 வந்துருச்சுன்னா அது வந்து லீப் இயர். அப்படி 0 வராமல் நம்பர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் ஏ லீப் இயர். கரெக்டாக லீப் இயர் அப்படி தானே சொல்லுவாங்க. ஸோ அதை இங்கே கால்குலேட் பண்ணுறாங்க. இஃப் இயர் மாடுலோ டிவிஷன் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் இயர் modular division of 100 is not equal to 0, or year percentage that modular division 400 is equal to 0. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்க இயர் வந்து லீப் இயர்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா the given year is not a leap year. ஸோ நீங்கள் மேலே அந்த கொடுத்துருக்க கண்டிஷன் இஃப் இயர் ஆஃப் percentage 4 is equal to 0 அந்த ஒரு லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேப்பர் வேல்யூவேட் பண்ணும்போது உங்கள் ப்ரோக்ராமில் இந்த லைன் தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த லைனில் இந்த ஃபார்முலாவை தப்பு இல்லாமல் எழுதுங்க. ஸோ எழுதிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவுட்புட் வரும்போது இப்போ ஏதோ ஒரு இன்புட் இயர் கொடுக்குறீங்க 2004 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா எஸ் இட் இஸ் எ லீப் இயர். அதுவே 2002 கொடுத்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் த கிவன் இயர் இஸ் நாட் ஏ லீப் இயர் அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அது கீழே எழுதியிருக்கேன், அது சரியாக பிரிண்ட் ஆகலை. ஸோ கிவன் இயர் இஸ் நாட் ஏ லீப் இயர் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இதோட உங்களோட யூனிட் 2 95% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான் இருக்குது, தட் இஸ் அபவுட் அண்ட் ஆப்ரேட்டர். ஸோ ஆப்ரேட்டர் அப்படி ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது. அந்த ஒரு கொஸ்டின் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிறேன். அது எடுத்தால் உங்களுடைய யூனிட் 2 சிலபஸே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஹேவ் இன் மைண்ட் இப்போ நம்ம பார்த்த இந்த 4 ப்ரோக்ராமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ படித்து எழுதி பாருங்கள். ஈஸியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி யூ வில் கெட் அண்ட் அவுட்புட் ஆல்சோ. ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராம் எல்லாமே தப்பு இல்லாமல் நீங்கள் எழுத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூனிட் 2 நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே சில ஸ்டாஃப்லாம் யூனிட் 2 வந்து 3 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஸ்டில் வி ஆர் இன் யூனிட் 2. ஸோ எங்களோட பார்ட் வி ஆர் கம்ப்ளீட்டிங். ஸோ யுவர் பார்ட் இஸ் டு ஸ்டார்ட் ஸ்டடிங். ஸோ படிக்க ஆரம்பிங்க. டோன்ட் ரோம் ஹியர் அண்ட் தேர். Obey your parents' word and safe at your home. Thank you.